இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யுவர் ஆனர், ஏற்கனவே இவங்க கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபேக் தான். இப்போ உங்க முன்னாடி இருக்கே, அதுதான் உண்மையான ரிப்போர்ட். இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர் உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவார். வணக்கம் ஐயா. சொல்லுங்க டாக்டர். இவங்க அவங்களோட அரசியல் பலத்தை பயன்படுத்தி என்னை மிரட்டி அப்படி ஒரு பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுக்க வச்சாங்க. திவ்யாவுக்கு எந்த ஒரு அஃபென்ஸும் நடக்கலை. நான் கொடுத்த சர்டிஃபிகேட் ஃபேக் தான். வெற்றி நிரபராதி. இல்ல யுவர் ஆனர், இந்த டாக்டர் பொய் சொல்றாரு. என்னம்மா, இவர்தான் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டரா? ஆமா. அப்ப அவர் சொல்றது உண்மைதானா? நீங்களும் உங்க கிளையண்ட்டும் சேர்ந்து பொய் சாட்சியும் எவிடன்ஸும் கிரியேட் பண்ணீங்களா? நீங்களும் உங்க கிளையண்ட்டும் சேர்ந்துகிட்டு பொய்யான சாட்சியும் எவிடன்ஸையும் உருவாக்கி நிரபராதி வெற்றிய குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? கரெக்ட் யுவர் ஆனர். திவ்யாவுக்கு வெற்றி கூட கல்யாணம் நடக்கலங்கிற கோவம், அரசியல்ல வெற்றி பெரிய ஆளா வந்துருவாருங்கிற ஒரு பயம், அவரோட பேரையும் அவர் குடும்பத்தோட பேரையும் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய செல்வாக்கு பணபலம்னு எல்லாத்தையும் பயன்படுத்தி இப்படி ஒரு நாடகத்தை ஆடி இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க தக்க பாடம் புகட்டணும் யுவர் ஆனர். இரண்டு தரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும்போது திவ்யா வேண்டுமென்று வெற்றியின் மீது பழி சுமத்தி இருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே குற்றம் சாட்டப்பட்ட வெற்றி நிரபராதி என்பது உறுதியாகின்றது. எனவே அவரை நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஒரு பொய்யான வழக்கை ஜோடித்து வெற்றியை குற்றவாளியாக்க முயன்ற திவ்யாவிற்கு 3 மாத சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது.